இவங்க வந்து பானுன்னு பேர். இது பார்த்திங்கன்னா கிராமில் தான் வெயிட் இருக்கும். இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் தான் இருக்கும். எவ்வளோ கிராம்னு தெரியல ஆக்சுவலாக. நம்ம ஒரு அழுத்தி கூட தூக்க முடியலை. தூக்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்குது. இதை கொண்டாந்து எப்படிடா வெளில போட மனசு வருதுன்னு தான் தெரியலை. இது எப்படி வெளியில் கொண்டாந்து காட்டில் கொண்டாந்து போடுறதுக்கு இவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. இதை கொண்டாந்து விட்டுருக்காங்க. கொஞ்சம் செரலாக் கலந்துருக்கேன். வாண்டுக்கு வந்து செரலாக். அபிராமி அவங்க அம்மாட்ட இருக்காங்க. இனிமேல் தான் போய் தூக்கிட்டு வரணும். அதுவும் இது கொஞ்சம் விளாடுங்க. கோதைக்கிட்ட விட்டு பார்க்கணும் கொஞ்சம். கோதை அக்செப்ட் பண்ணுதா என்னன்னு சொல்லிட்டு. இந்த பச்சை குட்டியெல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு அவங்க ஆனால் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்கங்கிறத நான் வேதனையோடு தான் நான் சொல்கிறேன். எப்படி அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடவுள் பிரபஞ்சம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கைகள்லாம் குறைஞ்சிருமோன்னு தோணுது. என்ன சொல்கிறது, இவங்களை நேசிக்கிறதுனால அப்படி தோணுதா அப்படின்னு இல்லை. உயிர் அவ்வளோதான், இவங்கன்னு கிடையாது. எந்த உயிர்னாலும் உயிர் தானே. ஆடு மாடி தயவுசெய்து ஆடு மாடெல்லாம் ஒன்றே கம்பேர் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் நம்ம தேவைக்காண்டி நான் உருவாக்கி வச்சுட்டு நடக்கிறோம். நம்ம நினச்சா அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் இவங்க அப்படி கிடையாதே. இவங்க நாம் நினச்சா ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது இயற்கை. இவங்கெல்லாம் இந்த வாண்டை கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டு இவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க. இன்னும் நிறையா காதுக்கு வருது, முடியலை என்னால். கண்ணு குட்டி போட்ட 2 நாள் அள்ளி கொண்டே போட்டாங்க. தாய் கதறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தாய் கத்துதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பண்ணுறாங்க. என்னமோ போங்க, என்ன கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் பதில் தெரியலை.